ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அனிதா பாஸ்கர் தம் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்காண்டி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் ஸ்பெஷல் தம் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. 20 மினிட்ஸ் ஆச்சு அது ஊறணும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் மட்டும் இல்லை, சீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி, 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அடுத்து பிரிஞ்சி இலை 2, முந்திரி, 4 பட்டை துண்டு, 5 ஏலக்காய், கிராம்பு, நெய், ரீஃபைண்ட் ஆயில், இஞ்சி பூண்டு விழுது 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 கப் தயிர், 4 டேபிள் ஸ்பூன் சக்தி மசாலா பிரியாணி பொடி, அடுத்து எலுமிச்சப்பழச்சாறு, அடுத்து மட்டன் 1 கிலோ எடுத்திருக்கேன். மட்டனை இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன். இப்போ பிரியாணிக்கிட்ட ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. அடுத்து நெய் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். நெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துடலாம். இது கூட முந்திரியும் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரியணும் இதெல்லாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நீங்கள் வெங்காயம் வதக்குறதுல தான் பிரியாணியே இருக்குது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா தான் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதையும் நல்லா இப்போ நம்ம வதக்கிடலாம், இஞ்சி பூண்டு விழுதையும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்து தக்காளியும் சேர்த்துவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம் அது. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். அதையும் நல்லா வதங்கணும் அது. இப்போ நம்ம இது கூட சக்தி மசாலா பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதை. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் போட்டு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து, உப்பு சேர்த்து வேக வச்ச மட்டன் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தயிர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சாஃப்ட் ஆகிறதுக்காண்டி தான். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் தண்ணி. இப்போது இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வந்தோடனே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. இதே பாத்திரத்தில் தான் நான் அரிசி 1 கப் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் தான் இப்போ 2 கப்பு தண்ணி இதில் ஊற்றினேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வத்துது இப்போ தண்ணியெல்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதை. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றின பிறகு நம்ம தம் போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் சமைப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, மேலே மூடி போட்டு நெருப்பள்ளி போட்டுருவாங்க மேலே. ஆக்சுவலாக அதுதான் தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே நம்ம கேஸ் அடுப்பு தான் யூஸ் பண்ணுறதுனால நம்ம எப்படி கேஸ் அடுப்பில் தம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிருச்சு பாருங்கள். கொஞ்சம் ஓரளவு தண்ணி வற்றிருச்சு. இப்போவே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. ஃபுல் சிம்மில் வச்ச பிறகு இந்த மாதிரி சமப்படுத்திட்டு நியூஸ் பேப்பர் தூக்கி மேலே போட்டுருங்க. ஸோ நல்லா கனமான ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு மூடி எடுத்து மேலே மூடிடுங்க. மூடின பிறகு நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சிட்டு அதை தூக்கி மேலே வச்சிடலாம். ஸோ நான் இப்போ இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றி மேலே வைக்க போகிறேன். இட்லி சட்டியை போட்டு மேலே வைக்க போகிறேன். ஸோ இது 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பாத்திரத்தை எடுத்துடலாம். இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம். மேலே இருக்க நியூஸ் பேப்பரை எடுத்துட்டிங்கன்னா பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ இது கூட மேலே நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. பிரியாணி தயார். இப்போது சுவையான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரம்ஜானுக்கு இதை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அசத்துங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி, தால்ச்சா அதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னு வச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரம்ஜானை சந்தோஷமாக கொண்டாடுங்க. தேங்க்யூ.